புதுசாக விவசாயத்தில் இறங்கிக்கிற, நீ இப்படி பண்ண மாட்டியடா. ஒன்றும் இல்லைடா, இதோட அருமை எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதை வரானே அவன் தான்டா எனக்கு புரிய வச்சானே. ஐயோ டைம் ஆச்சு, டீச்சர் வருத்திட்டுவாங்களே. யாஸ்மிதா, நீ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வா. எல்லாம் தப்பு தப்பா எழுதி வச்சுங்க. முட்டி போவாங்க. போ இது டெய்லியும் ஹோம்ஒர்க் பண்ணாம வரையா? உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? படிச்சு எனக்கு பெரிய ஆள் ஆக போறியா இல்லையா? என்ன ஆக போற? உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா இன்ஜினியர். உனக்கு என்ன ஆசை? இமான், உன் ஆசை என்ன? உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? நான் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை. எங்கள் அப்பா வந்து மல்லிகை கடை வச்சுருக்காங்க. ஆஷா, நீ எழுந்துரு. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? அப்பா என்ன பண்றாரு? அவங்க அப்பா மாறு மேய்க்கிறாரு. விவசாயி இல்லைன்னா சாப்பிடவே முடியாது, தெரியுமா? விவசாயி இருக்கிறத நம்ம சாப்பிடுறோம். எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. நம்ம கூட இருப்பாரு காணும் தெரியலடா. அவங்க அப்பா கூட கைனி போய்கிறான் காலங்கத்தில். அங்க பஸ்ஸுக்கு போறான். அசோக், ஏன்டா விளையாட வரமாட்டேன்? அப்பா பயிர் வச்சுக்கிறாரா கைனில, அங்கேயே நிறைய வேலை இருக்குறா. காய்கறி செடிலாம் போட்டுக்கிறாரா, அங்கே வேலை இருக்கிறாங்க. அந்த தானே வர முடியல. நராசிங்கமாக கைனிலாம் போய் வேலை செஞ்சுக்கிறேன். வாடா கேம் விளாட்லாம், சேத்தெல்லாம் போயிட்டு. இதோட அருமை உங்களுக்கு இப்போ தெரியாதுரா, ஒரு நாள் அனுபவிச்சா தானே உங்களுக்கு தெரியும். தமிழகம் முழுவதும் தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. சென்னையில் பால் விற்பனை நிலையங்கள், மருந்தகங்களை தவிர மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. கொஞ்சம் கடைக்கு போயாப்பா, வீட்டுல எதுவும் இல்ல. போக முடியாது, போமா. பத்துக்கிட்டு செல்லு நோண்டிங்கிறியாப்பா, போயிட்டு வாடா கொஞ்ச நேரம் கடைக்கு. சாப்பாடு செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. சரி போறோமா. கடைக்கு போக சொல்ல மாஸ்க் இருக்கு பாரு, எடுத்து போட்டுன்னு போட. சரிம்மா போறோமா. கடைக்கு போயிட்டு வரணும். எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்யறதுக்கு போட்டுக்கல. கடை எந்த கடைக்கு போனால் லாக்டவுன் சொல்லிட்டு மூடி வச்சுட்டு இருக்காங்களே. ஒரு வேலைக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றேன். ரொம்ப கஷ்டமாகுதுடா அசோக். கடைக்கு தான் போறியா? ஆமாண்டா அசோக், லாக்டவுன் போட்டதுலேருந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைடா அசோக். சரிடா, சரிப்பா வீட்டுக்கு போங்க. நாங்கள் வீட்டுக்கு வரண்டா. எங்கேப்பா அதுக்குள்ள வெளியிலாம் சுத்தாதீங்கடா. லாக்டவுன் பண்ணாங்கப்பா, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. சாப்பாடு இல்லாத வீட்டில் சரி புரியலப்பா. சரி.
நடா அசோகா. சைக்கிள் கொஞ்சம் போடுறா, உங்கள் வீட்டுக்கு அரிசியாக தந்துக்கிறேன். அந்த கவர் ஏறுறா. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரா? ஆமாண்டா. பாத்துடா அசோகா, கொஞ்சம் பார்த்து தூக்கிட்டு வாடா. தாடா இமானே, இதை பொருறா. பத்தல்லாம் வந்து கேள்றா, இதை வச்சு செஞ்சு சாப்பிட்றா இமானே. காலேஜ்னா மட்டும் தயவு செய்து வந்து சொல்லுடா இமான். சாரிடா அசோகா, ரொம்ப தேங்க்ஸ்டா. எங்கடா அசோகா போற? இல்லைடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தரணும்டா, அதான்டா போகிறேன். நானும் வரேன்டா. சரிடா, வாடா போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சாப்பிடாம இருக்கிறாங்கடா, வாடா நம்ம அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு வரலாம். பிரசனா, பிரசனா, நடா அசோகா. உங்கள் வீட்டுக்கு அரிசியாக தந்துக்கிறேன்டா. என்னப்பா? அசோக் வந்து அரிசியும் காய்கறி நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துக்கிறாமா. சரி, எடுத்துன்னு வந்து தெரியுங்கப்பா. இப்போ ரொம்ப நன்றி அசோகே. ரொம்ப நன்றி அசோக். அசுக்கே உன்னோட மட்டும் தான் இவ்வளோ அரிசி கிடைக்குது. நான் தான் விவசாயம் பண்ணுவேன், அதனால தானே எனக்கு அரிசி கிடைக்குது. அதனால தானே உனக்குள்ள கொடுத்து உதவி பண்ண முடியுது என்னால். சாரிடா அசோக், அன்றைக்கி நீங்கள் கைநில வேலை செய்யும் போது நான் உங்களை கிண்டல் பண்ணிட்டேன். சாரிடா அசோக். ஒன்றும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொடுக்க போனோம், வாங்கடா. தினேஷா, 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 தினேஷே. வாடா அசோகா, உள்ள வாடா. உங்கள் வீட்டுக்கு அரிசி காய்கறிலாம் எடுத்துன்னு வந்துக்கிறேன்டா. தடா அசோகா, ரொம்ப தேங்க்ஸ்டா. அசோகா, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஒரு நாள் தானே நாங்கள் 3 வேளை சாப்பிட போகிறோம். நம்ம எத்தனையோ வேலைக்கு போனாலும் பசின்னு வந்தால் விவசாயத்தை தேடி தான் போகிறோம். விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம்.